Assalamualaikum friends, welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணியோட சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை பண்ணுறதுக்கு நான் நாட்டு கத்திரிக்காவாக எடுத்துருக்கிறேன். பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. காம்பு பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இலைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அந்த இதழ்களில் நான் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அதில் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி செய்யும்போது சீக்கிரமே நம்மளுக்கு ஆயிலில் ரொம்ப வதங்கிடும். அதே மாதிரி சீக்கிரம் குக் ஆகிடும். அப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுபட்ட உடனே அதில் 5 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அந்த பேன்லேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருந்தா சீக்கிரம் கெட்டு போகாது. இது ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாட்டுப்பூண்டு ஒரு 4-5 தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கின உடனே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா ஆயிலே குக் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஆயில்லையே இந்த 75% குக் ஆகிடணும். அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுருங்க 5 நிமிஷம் கழித்து. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவும் எண்ணெயிலையும் சேர்ந்து இந்த கத்திரிக்காய் நல்லா குக் ஆகட்டும். இப்போது நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகா நல்லா காரமாக இருந்தது. அதனால் ஏற்கனவே மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் எண்ணெயிலே ஒரு 3/4 வாசி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துருங்க. கல் உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பத்தலைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த முந்திரிகள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் முந்திரிக்கு பதில் நடக்கலை கூட வறுத்துட்டு அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சேர்த்துட வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க. அதிகமாக சேர்த்தோன்னு சொன்னால் ஒரு மாதிரி மழுமழுன்னு ஆகிடும். நான் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்து அரைச்சிருந்தேன் இல்லையா. அது எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்துருந்தது. எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேணாம். இந்த மாதிரி சின்ன துண்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும் நம்ம வெல்லம் சேர்க்கும்போது. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது மாஸ்டர் செய்கிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் 10 நாள் வரைக்கும் கூட வச்சு இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணியோட அல்டிமேட்டான சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, புலாவ் ரைஸுக்கு, வெஜ் புலாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். குஸ்காவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுமாதிரி கத்திரிக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்யணும். எங்கள் ஊர் சைடு கத்திரிக்காய் கிரேவியே கத்திரிக்காய் பச்சடி அப்படின்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வெல்லம் சேர்க்கும் போதும் அந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக எடுத்து காட்டும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் NJF கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.